1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனம். சேர்ந்து வாசிப்போம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தில் நியூ இயர் ஆரம்பிக்கும் போது ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபித்தோம். 12 மணிக்கு என்ன ஜெபம் பண்ணோம்? என்னன்னு ஜெபம் பண்ணோம்? இயேசுவை போல மாறணும். அதுதான் இந்த வருஷத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு ஜெப விண்ணப்பமே அதுதான். அதுக்காக தான் நம்ம முயற்சி பண்ணுறோம். அதில் நம்ம இயேசுவை போல மாறணும்னா முதலாவது அவரை நம்ம நேசிக்கணும். அவரை நம்ம நேசிக்கணும்னா அவர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா? தெரியாத ஒருத்தங்களை நீங்கள் நேசிக்க முடியுமா? முடியாது. தெரிஞ்சவங்களை தான் நீங்கள் நேசிக்க முடியும். அப்போ அவரை தெரிஞ்சுக்கணும்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அதிகமாக கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வாசிக்கணும். நான் போன வாரத்தில் ஜெபித்து கொண்டு இருந்தது வந்து வர்ஷிப் டீமில் எங்களோடு கூட பாடுகிற பிள்ளைகள், மியூசிக் வாசிக்கிற பிள்ளைகளுக்காகலாம் நான் போன வாரத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது கர்த்தருடைய ஆவியானவர் ஸ்பெசிஃபிக்காக அவங்களோடு கூட ஒரு சில காரியங்களை அவங்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் சொன்னார். அது உணர்த்தப்பட்டு அதை நான் அவங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அந்த காரியத்தை இப்போ கர்த்தர் எனக்கு திரும்ப நினைப்பூட்டுகிறார். இப்போ நாங்கள் பாட்டு பாடுறோம், இதெல்லாம் பண்ணுறோம், பாட்டு பாடுறோம், கீபோர்டு வாசிக்கிறோம், கிட்டார் வாசிக்கிறோம், எல்லாம் உண்மைதான். ஆனால் நான் எப்படிப்பட்ட ஆவியோடு இதை செய்கிறேன்? வித் வாட் ஸ்பிரிட் நான் இதை எப்படிப்பட்ட ஆவியோடு நான் அதை இந்த ஊழியத்தை செய்கிறேன்? ஒருவேளை எனக்கு இயேசுவை குறித்த தனிப்பட்ட அறிவு எனக்குள்ள இல்லைன்னா நான் ஏனோ தானோ இல்லைன்னா எதுக்கோ சரி சர்ச்சுக்கு வந்தாச்சு, பாட்டு பாடணும், ஏதோ கிட்டார் வாசிக்கணும், ஏதோ கீபோர்டு வாசிக்கணுன்றதுக்காக நான் செய்வேன். ஆனால் இயேசுவை நான் அறிந்திருக்கிற இருதயம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா நான் பாட்டு பாடுறதா இருக்கட்டும், நான் செய்கிற எல்லா கிரியையுமே எப்படி இருக்கும்னா அவரை நேசிக்கிறனாலையும் அவரை பற்றி அறிஞ்சிருக்கிறனாலையும் அவருக்கு இது தகுதியானது அப்படின்ற உணர்ந்ததுனாலையும் நான் எல்லாவற்றையுமே ஒரு ஆஃபரிங், ஒரு காணிக்கையாக கொடுக்குறேன். நான் சத்தத்தை உயர்த்தி ஏன் மெனக்கட்டி இப்படி சத்தம் போட்டு பாடணும்? ஏன் அவ்வளோ கை தட்டி பாடணுமா? ஏன் மியூசிக் போட்டு தான் பாடணுமா? இப்படி நிறைய கேள்வி இருக்கலாம். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம்னா அவரை நேசிப்பதினாலே அவருக்கு காணிக்கையாக கொடுக்குறோம். அதனால தான் துதி ஸ்தோத்திரத்தை பற்றி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்று சொல்லப்படுகிறது. தெரியாத ஒருத்தர்கிட்ட போய் நீங்க கிஃப்ட் கொடுப்பீங்களா? தெரிஞ்சவங்க கிட்ட தான் கிஃப்ட் கொடுப்பீங்க. எப்போ அவரை தெரியும்? அவரை நீங்க நேசிச்சாதான் அவரை நீங்க தெரிந்து கொள்ள முடியும். அப்போ இது எல்லாமே எல்லாமே ஒரு இன்டர் கனெக்டட், தொடர்புடையது. அப்போ இயேசுவை பற்றி அறிந்து கொள்வது, நான் தொடர்ச்சியாக இந்த நாட்களில் வருகிற இன்னும் அடுத்த ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு நான் உங்களுக்கு இயேசுவை மையப்படுத்தி உங்களோடு பேச போறேன். சரிங்களா? ஏன்னா அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவரை இன்னும் அதிகமா நேசிக்கலாம். அவரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவரை போல இன்னும் அதிகமாக மாறலாம். அப்போ நீங்க பைபிள் வாசிக்கும் போது, நீங்க ஜோம் பண்ணும் போது, இதெல்லாத்துலயும் உங்களுடைய இன்டென்ஷன், உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கணும் தெரியுங்களா? ஏசப்பாவை நான் பார்க்கணும், ஏசப்பா மாதிரி மாறணும், ஏசப்பாவை நேசிக்கணும், ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ், இவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. இப்ப இதுக்கு நமக்கு உதவி செய்யறவர் யாருன்னா நமக்குள்ளாக நம்ம ரட்சிப்பின் நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டதான பரிசுத்த ஆவியானவர். இப்போ போன வாரத்தில் அந்த செய்தியை பேசினா அது இன்னும் யூடியூப்ல வரல, நம்ம லைவ்ல இருக்கோம். ஆனால் யூடியூப்ல அந்த மெசேஜ் மட்டும் வரல, அது வர்ற நாட்களில் வரும். அதில் போன வாரம் நான் பேசினேன், இயேசு கிறிஸ்துவை தேவ ஆட்டுக்குட்டியாக ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல நாங்கள் பார்த்தோம். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உதாரணமாக, முன்மாதிரியாக, கிரைஸ்ட், ஜீசஸ் கிரைஸ்ட் ஆர் எக்ஸாம்பிள். இப்போ இந்த வசனத்தை நம்ம திரும்ப வாசிக்க போகிறோம். பேதுரு பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ரொம்ப நெருக்கத்தில் இருந்த 3 நபர்கள், பேதுரு, யாக்கோபு, யோவான். இவங்க மூவருடைய நிருபமுமே ரொம்ப ஒரு ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுல பேதுரு சொல்ற ஒரு வார்த்தை, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். வாசிப்போம். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். கால் மார்லான்டெஸ் என்கிறதான ஒரு
ஆர்மி ஆஃபீஸர். இவர் வந்து ஒரு லியூட்டினன்டாக இருந்தார். லியூட்டினன்னா அந்த மேஜர் கமாண்டர்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆர்மியில், அதில் ஒரு லியூட்டினன்டாக ஒருத்தர் இருந்தார். இப்போ இவர் வந்து 1970களிலே யுஎஸ் ஆர்மி அந்த படையில் அவர் ஒரு தளபதியாக இருந்தார். அந்த நாட்களிலே யுஎஸ்க்கும் வியட்நாம் தேசத்திற்கும் ஒரு யுத்தம் ஒன்று நடந்தது. அந்த நாட்களிலே அந்த யுத்தத்தில் அப்போல்லாம் ரொம்ப பெருசாக நெட்வொர்க்ஸ்லாம் கிடையாது. ஸோ இவங்க வந்து அந்த இந்த டெலகிராஃப்லாம் பண்ணுவாங்க இல்லையா, டெலகிராம் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கம்பத்தின் வழியாக தான் அந்த எந்த தகவலையும் என்ன பண்ணுவாங்க அவங்க டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. அப்போ சேட்டலைட்ஸ்லாம் கிடையாது. அப்போது அந்த நாட்களிலே இந்த வியட்நாம் பகுதியிலே தீவிரவாதிகள் தங்கியிருக்கிற இடத்தை இந்த கார்ல் மார்லான்டெஸ் என்கிறதான இந்த தளபதி கண்டுபிடிச்சிட்டு இப்போ அவர் யுஎஸ் ஏர்ஃபோர்ஸ்க்கு அவர் தகவல் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி இந்த மலைப்பகுதியில் இருக்கிறாங்க, இந்த மலைப்பகுதியில் வந்து நீங்கள் குண்டு போட்டிங்கன்னா அந்த தீவிரவாதிகளை வந்து அழிச்சிடலாம், வியட்நாம் யுத்தத்தை நம்ம முடிச்சிடலான்னு சொல்லி. ஆனால் நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவுடைய போர்படை வந்தது, விமானப்படை வந்து அவங்க எந்த மலையை பற்றி சொன்னாங்க, தீவிரவாதிகள் பதுங்கி இருக்கிறதான மலையை பற்றி சொன்னாங்க. அந்த மலையை விட்டுட்டு இவங்களுடைய சொந்த போர் வீரர்களே இருக்கிறதான பக்கத்து மலை, அந்த மலையின் மேலே குறி வைத்து முதலாவது ஒரு குண்டை வீசிட்டாங்க. இந்த குண்டு பக்கத்தில் இருக்கிற மலையில் போய் விழணும். ஆனால் இப்போ அவங்க இந்த மலையில் இவங்களுடைய சொந்த ஊரினுடைய மக்கள், போர் வீரர்கள் அவங்க தான் இருக்கிறாங்க. அவங்க இப்போ எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க. இப்போ ஏன்னா இப்போ அவங்க சொந்த கண்ட்ரியே அவங்கள கொள்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ முதல் குண்டு போடுறாங்க. முதல் குண்டு போட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க அடுத்த குண்டு போடுவாங்க. ஸோ இவ்விதமாக இவங்க முதல் குண்டு போடும் போதே இந்த கார்ல் மார்லான்டெஸ் என்கிறதான இந்த தளபதி இவர் என்ன பண்ணுறாருன்னா, இதுக்கு மேலே நம்ம இருந்தோம்னா மொத்தமாக நம்ம இந்த மலையில் இருக்கிற நம்ம எல்லாரையுமே என்ன பண்ணிடுவாங்க, அழிச்சிருவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, முதலாவது யாருக்கிட்டையும் இவர் சொல்லலை. இவருக்கு பின்னாடி எல்லாம் இருக்கிறாங்க, இவர் முன் களத்தில் இவர் நிற்கிறாரு. பார்த்தா குண்டு கரெக்டாக முன்னாடி வந்து விழுது, எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனால் இப்போ அடுத்த குண்டு வர்றதுக்குள்ள இவங்கெல்லாம் இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும். ஏன்னா இப்போ மிஸ்ஃபயர் ஆயிடுச்சு. மிஸ்ஃபயர் ஆகி குண்டு இப்போ இந்த மலையில் போட்டுட்டு இருக்கிறாங்க, பக்கத்து மலைக்கு போடுறதுக்கு பதிலாக. இப்போ இந்த கார்ல் மார்லான்டெஸ் என்றவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் தன்னுடைய ஜீவனையும் பொருட்படுத்தாம இவர் தன்னுடைய கூட இருக்க தனக்கு கீழே வேலை செய்கிறதான சப்பார்டினேட்ஸ், அதாவது அந்த ஆர்மி போர்படை வீரர்கள், அவர்கள் எல்லாம் காப்பாற்றப்படணுன்றதுக்காக முதல்ல என்ன பண்றாருன்னா, இவர் எந்திரிச்சு இவர் அந்த மலையினுடைய மறுபக்கத்திற்கு போகும்படி மலையிலே அவர் ஓடுகிறார். மலையில ஓடுறார், சாதாரண சமவெளியில ஓடல, அவர் மலையில ஓடுறார். ரொம்ப சிரமம். இப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, சரி நம்ம ஓடிடுவோம், அதுக்கப்புறம் நம்மளை பார்த்து நம்ம பின்னாடி இருக்கிறதான போர் வீரர்கள்லாம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இவர் ஓடுறாரு. ரொம்ப நேரம் பார்த்தா பின்னாடி யாரையுமே காணோம். ஏன்னா இப்போ அடுத்த குண்டு என்ன யோசிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை, வெயிட் பண்ணி அவங்க ஏதாவது பிளான் பண்ணி அப்படிலாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஆனால் இவர் ஓடுறாரு. ஓடிக்கொண்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இவருக்கு பின்னாடி இருந்ததான அந்த படை வீரர்கள் எல்லாம் இவர் பின்னாடியே எல்லாம் வேகமாக அந்த மலையில் ஓடி வராங்க. கரெக்டாக இவங்க எல்லாம் ஒரு பகுதியில் அந்த மலையில் இருக்கிறதான ஒரு குகை பகுதி, அந்த பகுதிக்கு போய் சேர்ந்த உடனே அடுத்த குண்டு விழுந்தது. இப்போ கார்ல் மார்லான்டெஸ் அப்படின்றவர் தன்னுடைய தேசத்திற்கு திரும்ப வந்துட்டார், அமெரிக்காவுக்கு வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறம் அவரிடத்துல இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க, எப்படி இந்த மாதிரி நாங்கள் தப்பாக மிஸ்ஃபயர் பண்ணிட்டோம், அதனால எப்படி நீங்கள் காப்பாற்றினீங்க அப்படின்னும் போது, அப்போ கார்ல் மார்லான்டெஸ் சொன்ன ஒரு வார்த்தை, அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் என்னுடைய போர் வீரர்கள், எனக்கு கீழே வேலை செஞ்சதான போர் வீரர்களை காப்பாற்றுறதுக்கு நான் 1000 வழிகளை நான் யோசித்தேன். ஆனால் முதலாவது, நான் அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக செய்ய வேண்டியதை நான் செய்யவில்லை என்றால் அவர்கள் செய்ய வேண்டியதை அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள். நான் சொல்றது புரியுதுங்களா? செய்ய வேண்டியதை நான் ஃபர்ஸ்ட் செய்யலைன்னா செய்ய வேண்டியதை என்னை பின்பற்றுகிறவர்கள் செய்திருக்க மாட்டார்கள். இப்போ அவர் வந்த உடனே அவங்க அந்த யுத்தத்தில் அவங்க ஜெயமும் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த டைம் ஃபயர் பண்ணி அந்த வியட்நாம் வாரில் யுஎஸ் அமெரிக்கன் ஆர்மி ஜெயிச்சாங்க. இப்போ நான் எதற்காக சொல்கிறேன்னா, இந்த கார்ல் மார்லான்டெஸ் என்கிறதான இந்த ஒரு சாதாரண மனுஷன், ஆனால் அவருக்குள்ளே இருந்ததான ஒரு நிர்ணயம் என்னன்னா, இஃப் ஐ வில் டூ, நான் இந்த காரியத்தை செய்தேன் என்று சொன்னால், நான்
எனக்கு பின்னாடி இருக்கிற படைகளுக்கு மாதிரியை வைப்பேன் என்று சொன்னால் அவர்களும் என்னை பின்தொடருவார்கள். இதை அறிஞ்சிருந்ததுனால அன்னைக்கு அநேகருடைய ஜீவன் காப்பாற்றப்பட்டது. இப்போ நான் எதற்காக இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வெறும் இரட்சகராக, அஃப்கோர்ஸ் முதலாவது இரட்சகராக வந்தார், நம்மளை ரட்சித்தார், பாவத்திலிருந்து மீட்டு கொண்டார், நமக்காக பரிந்து பேசுகிறார், எல்லாமே ஓகே தான். ஆனால் இந்த பூமியில 3.5 வருஷம் அவர் செஞ்ச ஊழியத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். He is a perfect example to follow. நாம் பின்பற்றக்கூடிய ஒரு பூரணமான ஒரு உதாரணம்னா அது யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை அறிஞ்ச பேதுரு தான் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்காக மாதிரியை அவர் பின் வைத்து போனார். எப்படிப்பட்ட மாதிரியை கர்த்தர் நமக்கு பின் வைக்கிறார் அப்படின்னா, வாசிப்போம். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 22வது வசனம். அப்போஸ்தலர் 14:14-22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இங்கே அப்போஸ்தலர்களை பற்றி நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்களுடைய ஆரம்ப நாட்களை வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் எப்படி அப்போஸ்தலர்கள் ஊழியம் எப்படி பெருகிற்று, அவர்களுடைய தேவ ராஜ்யத்தை எப்படி வல்லமையாக கட்ட ஆரம்பிச்சாங்கன்னு. ஆனால் போன இடத்துலலாம் ஒரு சில எதிர்ப்புகள் வர ஆரம்பித்தது. பல இடங்களிலே முக்கியமாக இருக்கிற அப்போஸ்தலர்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் அவங்களுக்கு விடுதலையை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் இங்கே நம்ம கவனிக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு சில காரியங்களை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்களுக்கு மாதிரியாக சொல்கிறாங்க. என்னன்னா, அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இது யாருக்கிட்ட சொல்கிறாங்கன்னா, புதுசாக ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு வரவங்க கிட்ட சொல்கிறாங்க. இப்போ ஒருவேளை இந்த வசனத்தை ரட்சிக்கப்படுற நாள் இன்னைக்கு பாஸ்டர் கிட்ட சொன்னிருந்தா நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? போயா வசனத்தை வச்சு நீயே போ, நானே என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்திருக்கிறேன், என்னைய கர்த்தர் காப்பாற்றுவார்னா நீ என்ன சொல்கிற? உபத்திரவங்களின் வழியாய் பாடுகள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னு சொல்கிற, போயா என்னையா அப்படின்ட்டு நீங்கள் கிளம்பியிருப்பீங்க. ஒரு வேளை நானாக இருந்தால் கண்டிப்பாக அப்படி தான் பண்ணியிருப்பேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை ருசி பார்த்த பிறகு, இயேசுவை அறிந்த பிறகு, சோ அதனால தான் சொன்னேன், இயேசுவை நீங்க அறிஞ்சிருந்தீங்கன்னா உபத்திரவங்களை ஏற்றுக்கொள்வது ஏன் அவசியம் என்பதை உங்களால புரிந்து கொள்ள முடியும். உபத்திரவங்களை பார்த்து நம்ம சந்தோஷமா சிரிக்க முடியும், அதை வெல்கம் பண்ண முடியும். உபத்திரவமா பரவாயில்ல வரட்டும். நான் நிறைய நேரங்கள் பவுலை குறித்து வாசிக்கும் போது நான் இமேஜின் பண்ணிக்குவேன், பால் என்ன பண்ணியிருப்பாரு, கண்டிப்பா பிரச்சனை இதெல்லாம் வரும்போது அப்படியே என் மனசுக்குள்ளேயே ஒரு புன்முறுவல் அவர் இருந்திருக்கும். அவர் ஜெயிலில் போடுறேன்னு சொன்ன உடனே சந்தோஷமா போயிருப்பாரு. ஏன்னா அந்த மாதிரி இருந்தனால தான் அவருடைய கைகளையும் கால்களையும் தொழுமரத்தில் கட்டியிருந்த போது கூட அவரால் என்ன பண்ண முடிஞ்சதுங்க? சந்தோஷமா கர்த்தரை பாடி துதிக்க முடிந்தது. நமக்கு ஜெயிலுன்னு நினைச்சாலே கை கால்லாம் உதறும். நம்ம ஜெயில் வேற, நம்ம ஜெயில் வந்து நல்லா இப்பெல்லாம் சூப்பரான ஜெயிலெலாம் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு ரூம்குள்ளே இருப்போம் அவ்வளோதான். அந்த காலத்து ஜெயில் எப்படி தெரியுங்களா இருக்கும்? கைக்கு ஒரு லாக் போட்டுருவாங்க, கை வந்து ஒரு 2 கட்டை மாதிரி இருக்கும், கை மட்டும் விடுறதுக்கு ஒரு ஓட்டை இருக்கும், அதுக்குள்ளே வச்சு கையில் ஒரு விலங்கு போட்டுருவாங்க. ஸோ கையில் ஒரு கட்டை, அப்புறம் காலுக்குள்ளே ஒரு பலகையை வச்சு அதுலேயும் ஒரு கட்டை போட்டுருவாங்க, அதுலேயும் ஒரு செயின் போட்டுருவாங்க. கையோடைய வெயிட்டு, காலுடைய வெயிட்டு, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் இப்படி வச்சு, கை இப்படி கால் இப்படி உட்கார வச்சு இப்படி வச்சு அதுக்கு ஒரு மொத்தத்துக்கு ஒரு லாக்கு. இது பேர் தான் தொழுமரம். இப்போ நம்ம ஜெயிலை பற்றி யோசிச்சாலே நமக்கு இவ்வளோ நமக்கு பதட்டமும் ஒரு பயமும் வருது. அவங்களுடைய ஜெயிலெலாம் வந்து நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இப்போ யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட நிலையிலே அப்போஸ்தலர்கள் தேவனை துதிக்கிறாங்க, மகிமைப்படுத்துறாங்க. ஸோ இப்போ முதலாவதாக ஏசப்பா நமக்கு கற்றுக் கொடுக்கிற உதாரணம் என்னன்னா, பரிசுத்தமாக வாழணும், அது எல்லாமே இருக்கட்டுங்க ஒரு பக்கம். ஆனால் அவர் அடிப்படையாக சொல்றதும் அப்போஸ்தலர்கள் அவர்களை பின்பற்றின அடுத்த சந்ததியிற்கு கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா, உபத்திரவம் இல்லாமல் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. அப்படியே பயங்கர அப்படியே பந்தாவா அப்படியே எப்பயுமே ஒரே டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒரே பாட்டு பாடிக்கிட்டு களிப்போட அப்படியே இருப்பது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது
மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனா இதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். we've been called for that. அப்ப இயேசுப்பா நம்மளை ஆசீர்வதிக்கிற உண்மைதாங்க. இந்த வருஷம் ஆண்டவர் என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்றாருன்னு சொன்னாரே, உண்மைதான். சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தி ஆயத்தப்படுத்துறேன்னு சொன்னாரே, உண்மைதான். அது எல்லாமே உண்மைதான். ஆனா அதற்கு முன்னாடி மாதிரியாக அவர் கற்றுக் கொடுக்கிற காரியத்தை நீங்க எந்த அளவுக்கு உங்க இருதயத்துல நீங்க ஏற்றுக்கொள்றீங்க? How deep is that in your heart? அவர் சொன்ன போதனைகள், அவர் கற்றுக் கொடுத்ததான அந்த ஆலோசனைகள் உங்க இருதயத்துல எந்த அளவுக்கு ஆழமாக அது இருக்கிறது? அப்ப உபத்திரவங்கள் வரும் பொழுது இதன் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே வசனத்துல, இதே 1 பேதுரு 2:20 வாசிக்கலாமா? 21 தான் நம்ம ஃபர்ஸ்ட் வாசிச்சோம். 20 வாசிக்கலாமா? 1 பேதுரு 2:20. இங்க பாருங்க, இது இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். கொஞ்சம் எல்லாரும் சத்தமா சேர்ந்து வாசிக்கலாமா? நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது இந்த வசனம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா நம்ம சர்ச்சுக்கே வந்திருக்க மாட்டோம். ஆமாதானே? குற்றம் செய்து அடி வாங்கினா அது என்ன, தப்பு செஞ்சா அடி வாங்கினா. ஆனா இப்ப என்ன சொல்றாரு? நன்மை செய்து பாடுபடும் போது, நன்மை செஞ்சாங்க அதனால அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க அப்படின்னு நீங்க சகித்து கொண்டீங்கன்னா அதுவே தேவனுக்கு முன்பதாக பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்கள் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு தானே போட்டிருக்கு. இப்ப கிறிஸ்து எதனால பாடுபட்டாரு? தப்பு செஞ்சனாலே அடி வாங்கினாரு. என்ன பண்ணாருங்க? நன்மை. அவரை பத்தி வாசிக்கிறோம், அவர் நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி திரிந்தார். அவர் செஞ்சது எல்லாமே நல்லதுதான். மக்களே சொல்றாங்க, குருடருடைய கண்ணை பார்க்க வைக்கிறாரு, முடவரை நடக்க வைக்கிறாரு, வியாதியஸ்தரை சொஸ்தமாக்குறாரு, குஷ்டரோகியை சொஸ்தமாக்குறாரு, எல்லாவற்றையும் செய்தார், நன்றாகவே அற்புதமா செஞ்சாருன்னு சொல்றவங்க அவர் ஏன் சிலுவையில் அறையணும்? ஏன்னா அவர் கடந்து வந்த பாதையை தான் நமக்கு மாதிரியாக நிர்ணயித்து வைத்திருக்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. இப்ப அவர் எதிர் வழியே கடந்து வந்தார், நன்மை செய்ததினாலே பாடுகள் அனுபவித்தார். அப்போ நம்மளும் நன்மை செய்யறதுனால கண்டிப்பா நமக்கு பாடுகள் வருமான நிச்சயம் வரும். உண்மையா நீங்க நன்மை செஞ்சிருந்தீங்கன்னா அதுல பாடுகள் வரும். அந்த பாடுகள் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணுமா? அதை பொறுமையோடு நீங்கள் சகிக்கும் பொழுது அதுவே தேவனுக்கு பிரீதியாக பிரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இதே போல இயேசுப்பா இன்னொரு இடத்துல ஒரு மாதிரியை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். வாசிப்போம். மத்தேயு 11வது அதிகாரம் 29வது வசனம். இங்க இயேசுப்பா ரொம்ப அழகான ஒரு காரியத்தை சொல்றார். மத்தேயு 11:29. எல்லாம் கொஞ்சம் சேர்ந்து வாசிக்கலாமா? நான் சாந்தமும் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இங்க ஒரு சொல்றது பாருங்க, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், லேர்ன் ஃப்ரம் மீ. பைபிள்ல 2 பேர் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்னு ஜீசஸ், அடுத்தது பவுல். ஜீசஸ் மாதிரி கான்ஃபிடென்ட், ஜீசஸ் அளவுக்கு இல்ல, ஜீசஸோட லெஸ் கான்ஃபிடென்ட்டா ஒருத்தர் பேசினார்னா ஒரு பவுல் தான். ஏன்னா பல இடங்கள் அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் இயேசுவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அப்ப எந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கணும் இல்லைங்களா? எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு நம்பிக்கை, நானே என்னுடைய வழிகளிலே என் சிந்தை யோசனை செயல் எல்லாவற்றிலும் தேவன் வச்சிருக்கிற வழியை தான் நான் பின்பற்றுகிறேன்னு சொல்லி அவர் 100% நம்பினதுனால தான் பவுலால என்ன பண்ண முடிஞ்சதுங்க? அந்த வார்த்தையை சொல்ல முடிஞ்சது. நான் இயேசுவை பின்பற்றினது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். உங்களால சொல்ல முடியுமா? நம்ம நிறைய பேர் என்ன தெரியுங்களா பண்ணுவோம்? வாங்க சர்ச்சுக்கு, ஆனா என்னைய பார்க்காதீங்க, ஏசப்பாவை பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் சில நேரம் எப்படி இருப்பேன்? நல்லா இருப்பேன். ஒரு 10 வாரம் கழிச்சு ஆமா வேற மாதிரி இருப்பேன். என்ன, நான் திடீர்னு ஒரு வாரம் நல்லா இருப்பேன், அடுத்த வாரம் கொஞ்சம் கோவப்படுவேன், அடுத்த வாரம் சிரிப்பேன், மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா இயேசு ஒருத்தர் தான் மாறாதவர். இப்படி சொல்றது சுவிசேஷமா? இல்ல. இப்படி ஒருவேளை இதுக்கு முன்னாடி சுவிசேஷம் சொல்லி இருக்கலாம், இயேசுவை மாத்திரம் பாருங்கன்னு. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் உங்களை எதற்காக தெரியுங்களா அழைச்சிருக்கிறாரு? இயேசுவை போல நீங்களும் வாழணுன்றதுக்காக தான். அப்ப ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு மனுஷனை நீங்க சர்ச்சுக்குள்ள கூட்டிட்டு வரீங்க, யாரோ உங்க மூலமா ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னா உங்கள் மூலமாக அவர்கள் இயேசுவை பார்க்கிறார்களா? உங்க முன்னாடி நான் வைக்கிற கேள்வி அதுதான்.
இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு உதாரணம்னு சொல்றாரு. அப்போஸ்தலர்களும் சொல்லிட்டாங்க, ஏசப்பா தான் உங்களுக்கு உதாரணம்ன்றாரு. பேதுரு கூட சொல்லல, பவுல் ஒருத்தர் தான் அப்படி சொல்லியிருக்காரு. இப்ப நல்லா கவனிக்கணும். இப்போ அந்த மாதிரி உங்களுக்கும் எனக்கும் அந்த அந்த இது சொல்ற அந்த அந்த கட்ஸ் இருக்குதா? கட்ஸ் அந்த அந்த ஒரு தைரியம் இருக்கிறதா? என்னை ஃபாலோ பண்ணு சொல்ல முடியுமா உங்களால? எல்லாம் யோசிக்கிறோம், ஐயோ நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்தா நமக்கே அசிங்கமா இருக்குது, இதில் இன்னொருத்தன் வந்து நம்மளை எப்படி ஃபாலோ பண்ணுவான் இல்லையா? பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு உணர்த்துகிற ஒரு காரியம், நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பாருங்க. அதான் சொல்றாரு, இந்த நுகம், இந்த என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கலாம் சொல்லிட்டு அவர் சொன்ன 2 வார்த்தை, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அதான வாசிக்கிறோம் மத்தேயு 11:29, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். There are 3 important things that we learn from Jesus. இந்த நாள் அதை பத்தி நான் பேச போறேன். 3 முக்கியமான காரியங்களை இயேசுவினிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். நிறைய விஷயம் இருக்குது, ஆனா 3 முக்கியமான காரியங்களை மாத்திரம் நான் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். சரிங்களா? முதலாவது, அவரை போல நேசிப்பதில், in loving like Jesus. ஒருவரை இயேசுவை போல நேசிப்பது தான் அவர் நமக்கு வச்சிருக்கிற முதல் மாதிரி. வாசிப்போம், யோவான் 13வது அதிகாரம் 34 35 வரைக்கும். யோவான் 13 34 35 வரைக்கும். நீங்கள் சேர்ந்து வாசிக்கலாம். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்றும் சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். இப்ப கவனிக்கணும், ஏசப்பா இந்த பூமிக்கு வந்து கற்பனைகளை போதிக்க வரல. அவரு முதலாவது பாவிகளை ரட்சிக்க வந்தார், எல்லாமே. அப்புறம் அற்புத அடையாளங்களை செய்து அங்கிருந்ததான மக்களுடைய இருதயம் உணர்த்தப்பட வந்தார், சிலுவையில் மரித்தார். அதில் ஒரு முக்கியமாக அவர் செஞ்ச வேலை, பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை அவர் உவமைகளாக கற்றுக் கொடுத்தார். அவர் கற்றுக் கொடுக்கும் போதே அப்பப்போ அந்த உவமைகளிலிருந்து ஒரு சில டாக்டரன்ஸ், ஒரு சில கருத்துக்களை, ஒரு சில முக்கியமான செய்திகளை அவர் அந்த உவமைகளுக்குள்ள வச்சிருந்தாரு. அதை வந்து சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். கதையை வந்து பொதுமக்கள்கிட்ட பேசுவார், கதையினுடைய விளக்கத்தை சீஷர்கள்கிட்ட சொல்லுவார். இது ஏசப்பாவுடைய ப்ரீச்சிங் மெத்தட், அவர் போதிக்கிறதான விதத்தில் ஒரு முக்கியமான ஒரு காரியம். இப்போ இதில் இந்த மாதிரி நிறைய போதனைகளை பண்ணியிருக்கிறார். அதில் அவர் சொன்ன முக்கியமான ஒரு டீச்சிங் என்னன்னா, லவ், அன்பு அப்படின்ற ஒரு காரியத்தை பற்றி கர்த்தர் இங்கே பேசுகிறார். இந்த அன்பை பற்றி சொல்லும் போது அவர் சொல்றாரு, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஏன்னாப்பா இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அடுத்து சொல்றாரு பாருங்க, நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஏன் இது புதுசுன்னு சொல்றாரு? ஏன்னா பழைய கற்பனையில நியாயப்பிரமாணத்தின்படி அப்படி இல்லை இல்லைங்களா? உங்களுக்கு சாதகமா இருக்கிறவன உங்களுடைய நண்பனா ஏற்றுக்கொள்ளலாம், உங்களுக்கு எதிரியா இருக்கிறவன பகைத்து விடலாம். பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருந்தது. நியாய பிரமாணத்தின்படி அவங்க வாழ்ந்தாங்க. இப்போ அது எல்லாவற்றினுடைய சாராம்சமாக மொத்த சுருக்கமா என்ன சொல்றாருங்க அவரு? நான் உங்களை நேசிக்கிற மாதிரி நீங்களும் எல்லாரையும் நேசிங்க. எல்லாரையும்னா அதுல யாருமே விதிவிலக்கு இல்லை, எல்லாரும். அதுல வந்து பிராக்கெட்ல போட்டு இவர்களை தவிர மற்ற எல்லாரையும் நேசிங்க அப்படின்லாம் போடல. எல்லாரையும் நேசிங்க அப்படின்ற புதிதான கட்டளை அடுத்ததா சொல்றாரு பாருங்க 35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. when you realize the love that Jesus have for you, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வெளிப்படுத்துகிற அந்த அன்பை நீங்க உணர்ந்தீங்கன்னா மற்றவர்களிடத்துல அந்த அன்பை காட்டுவதற்கு நம்ம தயங்கவே மாட்டோம். மாத்தி இப்படி சொல்லலாம், அதாவது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை எந்த அளவுக்கு நேசிக்க முடியும்னா, அவன் எந்த அளவுக்கு தேவனுடைய அன்பை ருசி பார்த்திருக்கிறானோ அந்த அளவுக்கு தான் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை நேசிக்க முடியும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பல முறை இந்த மேடையில் சொல்லியிருக்கிறேன். மதர் தெரேசா அவங்களுடைய ஒரு இன்டர்வியூ பற்றி நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா? மதர் தெரேசாவுடைய இன்டர்வியூவில் அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுடைய இன்டர்வியூ டைமில் அவங்களுடைய உட்காந்துருக்கிற அந்த டேபிளுக்கு பின்னாடி ஒரு கிராஸ் ஒன்று இருந்தது. அப்போது நிறைய பேர் நிறைய கேள்வி, பிபிசியிலேருந்து போய் அவரை ஒரு பெரிய ஒரு
இன்டர்நேஷ்னல் டெலிவிஷன் நெட்வொர்க் அவங்க. அதில் போய் இன்டர்வியூ எடுக்கும்போது எதனால் இப்படி செஞ்சீங்க அப்படின்னோடனே அவங்க பின்னாடி இருக்கிற சிலுவையை காண்பிப்பாங்க. அவர் எனக்காக செய்ததை நான் ஒப்பிடும் பொழுது நான் செய்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்வாங்க. இப்போ பாருங்க, இந்த மதர் தெரேசா, ஒன்று தெரியுமா உங்களுக்கு? மதர் தெரேசா அவங்களுக்கு பாஸ்போர்ட்டே இல்லை, ஆனால் எல்லா நாடுகளும் அவங்க போனாங்க. எப்படி பாஸ்போர்ட் இல்லாமல் போக முடிந்தது? அவங்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? சிலுவை. அவங்க சிலுவை மாத்திரம் இல்லை, அவங்க வெளிப்படுத்தின தேவனுடைய அன்பு, அதுதான் அவங்களுடைய அடையாளம். ரொம்ப முக்கியமாக அயன் கர்டன், இரும்பு திரை என்று சொல்லப்படுகிற ரஷ்ய தேசம், அந்த தேசத்துக்குள்ள அது பயங்கரமான ஒரு கம்யூனிஸ்ட் தேசம், எல்லாருக்கும் தெரியும். அங்கே சாதாரணமாக ரிலீஜியஸாக, அதாவது போதனைகள், மத போதனைகள்லாம் செய்கிறதுக்கு யாருமே அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் பாஸ்போர்ட் இல்லாமல் இரும்பு திரையாகிய ரஷ்ய தேசத்திற்குள்ளாக நுழைந்து அங்கே இருக்கிறதான மக்களை பார்த்து சுவிசேஷம் சொன்னதான ஒரே நபர் மதர் தெரேசா மாத்திரம்தான். இது எப்படிங்க அவங்களால எப்படி முடிஞ்சது தெரியுங்களா? அவங்களுக்குள்ள இருந்ததான கிறிஸ்துவின் அன்பு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தவங்க உங்களை நேசிக்கிறாங்கன்னா அவங்க ஏற்கனவே ஒருத்தங்களாக நேசிக்கப்படுறாங்கன்றது அர்த்தம். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ நம்மளுடைய பிள்ளைகள், தவறுகிற உங்களுடைய கணவன், தவறுகிற மனைவி, இப்படி யார் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு வேளை கீழ்ப்படியாம முரட்டாட்டம் பிடிச்சவங்களா இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? பிகாஸ் ஜீசஸ் லவ்ஸ் மீ, இயேசு என்னை நேசிப்பதனாலே நான் அவர்களை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ இந்த மாதிரியை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எபேசியர் 5வது அதிகாரம் 2வது வசனம் பாருங்க, விதமா இருக்கிறது. எடுக்க வேண்டாம், அவங்க ஸ்லைட்ல போடுவாங்க, நீங்க டக்குன்னு அதை பார்த்து வாசிங்க. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். தன்னை பலியாக தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக ஒப்பு கொடுத்ததுனாலே அவர் என்ன பண்றாருங்களா? அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதிலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 4:10-11 வரைக்கும். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். 11வது வசனம், 1 யோவான் 4:11. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற. கடைசி வார்த்தை என்ன போட்டிருக்கு? கொஞ்சம் சத்தமா வாசிங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமா வாசிங்க. நம்ம எதுக்குமே கடன் பட்டவர்களே அல்ல, கடன் வாங்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இங்க எதுல நீங்க கடனா இருக்கணும்ன்றாரு? அன்பு கூறுவதிலே உங்களுக்கு கடன் இருக்கணும். you are indebted to love. அன்பு கூற நீங்கள் கடன் பட்டிருக்க, கடமை இல்ல, கடமைப்படல, கடன் பட்டிருக்கீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நீங்க எங்க இருந்தோ வாங்கி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கரெக்டு தானே? கடன் எப்போ கொடுப்பீங்க? எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து வாங்கிட்டு தான் திரும்ப கொடுப்போம். கரெக்டா? இப்போ அதே மாதிரி தான் நீங்க எங்கேயோ இருந்து வாங்கியிருக்கிறீங்க. எங்க இருந்து வாங்கினீங்க? இயேசு கிட்ட இருந்து நீங்க வாங்கினீங்க. அப்போ உங்களுடைய அன்பு எப்படி தெரியுங்களா? கடனை திரும்ப செலுத்துறதா இருக்கணும். அப்போ நம்முடைய அன்பு நம்ம மற்றவனை, நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம நேசிக்கும் போது நம்ம செய்யறது என்ன தெரியுங்களா? நம்ம கடன், நம்ம பெற்றுக்கொண்ட கடனை கடன் செலுத்துறவங்களா நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் அப்படின்றது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புதிய கட்டளையாக இருக்கிறது. பாருங்க, லேவியராகமம் 19வது அதிகாரம் 18வது வசனம். லேவியராகமம் 19:18 வாசிப்போம். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். தேவன் ரொம்ப தெளிவா சொல்றாரு. பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரரின் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் நீ அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். ஏன்னா இந்த லவ் அப்படின்றது, அன்புன்றது அதனுடைய தோற்றம் எங்க இருந்துன்னா அவரிடத்திலிருந்து தான், தேவனிடத்திலிருந்து தான் வருது. இந்த அன்புல 3 வகை இருக்குது. போன வாரத்தில் அண்ணன் ராஜா நான் அவங்க வீட்டுக்கு போன போது அதை பற்றி நாங்கள் பேசினோம். அன்பில் 3 வகைகள் இருக்கிறது.
சரிங்களா? நான் சொல்றேன், நல்லா கவனமா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாவது அகாப்பே அன்பு என்று சொல்லப்படுகிறது. அகாப்பே அன்புனா இது ஒரு கிரேக்க வார்த்தை. அப்படின்னா நேசிக்கப்பட முடியாத ஒருத்தனை நேசித்தல். அது எந்த தன்மையுடையதா இருக்கும்னா அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. அதுதான் அகாப்பே அன்பு. இப்ப தேவனை நம்மளை நேசிக்கிறார் இல்லையா, ஏசப்பா நம்மளை நேசிக்கிறது, இது பேரு அகாப்பே. சரிங்களா? இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபிலியோ அப்படின்ற ஒரு அன்பு. இதனுடைய அன்பு ஒன்று இருக்குது. இந்த அன்பு என்னன்னா சகோதரருக்குள்ளாக. இப்ப நான் உங்களை நேசிக்கிறேன், நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள், இதுதான் ஃபிலியோ. சரிங்களா? அடுத்து இன்னொன்னு இருக்குது, ஈரோஸ். EROS, எரோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிறதான அன்பு. அதை தான் நம்ம காதல்னு சொல்றோம். ஆனா இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தையில சொல்லுவோம், லவ். எல்லாத்துக்குமே லவ் தான். அம்மா அப்பா லவ், பேரண்ட் அண்ட் சில்ட்ரன் லவ், அப்புறம் மனிதன் தேவனை நேசிக்கிற அதுக்கும் லவ் தான். எல்லாத்துக்கும் ஒன்று தான். ஆனா கிரேக்க வார்த்தையில ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்புன்றதை நம்ம பொதுவா சொல்லி முடிச்சிட்டோம். இந்த 1 கொரிந்தியர் 13 இருக்கிறது பேரும் அன்பு பத்தி பேசியிருக்கு இல்லைங்களா? பவுல் சொல்றாரு, அங்கேயும் அகாப்பே அன்பு தான் பேசப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த அகாப்பே அன்பு என்ன சொன்னாங்க? தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற அன்பு. பிலியோ என்கிற அன்பு சகோதரனுக்குள்ள இருக்கிற அன்பு. எரோஸ் என்று சொல்லப்படுகிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும், அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிறதான அன்பை குறிக்கிறதாக இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது, அதை பத்தி நான் ரொம்ப டீப்பா நான் பேச விரும்பல. ஆனா இங்க நம்ம புரிந்துக்க வேண்டிய ஒரு காரியம், இந்த அகாப்பே அன்பு தான் மற்ற எல்லாவற்றை விட பெரிய அன்பு. ஏன்னா மற்ற அன்பு எல்லாமே ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கும். எனக்கு ஏதாவது நீ செஞ்சினா நான் உனக்கு செய்வேன் அப்படின்ற மாதிரி. சில நேரங்களில் எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம நேசிக்கிறோம், அது வேற. ஆனா அந்த எதிர்பார்ப்பு இல்லாம வர்ற நேசம் எங்க இருந்து, அதனுடைய தோற்றம் யாருன்னு சொல்ல வரேன் தெரியுங்களா? தேவன் தான். தேவன் தான் எதிர்பார்ப்பில்லாத அன்பினுடைய துவக்கமாக இருக்கிறார். இப்ப இந்த உலகத்துல இருக்கலே மோசமா இருக்கிற ஒரு மனுஷனை எடுத்துக்குவோம். உங்களை நேசிக்கிற மாதிரியே தான் அந்த மனுஷனையும் ஏசப்பா இன்னும் நேசிக்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது? மண்டைக்கு ஏறுதா நமக்கு? நம்ம என்ன சொல்றோம்னா, நான் ஏசப்பா, நான் பரிசுத்தமா இருக்கிறேன், ஆண்டவர் சொல்ற மாதிரி கை கொள்றேன், பைபிள் நல்லா படிக்கிறேன், ஜோம் பண்றேன், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஜோம் பண்றேன், 1 மணி நேரம் அந்நிய பாஷையில நிரம்பி ஜோம் பண்றேன், என்னையும் ஒரே மாதிரி தான் நேசிக்கிறாரு. என் தெருவில் இந்த ஏரியாவில் இருக்கல மோசமான ஒரு ஆள் எடுத்துக்குவோம், பயங்கரமான குடிகாரர், வீட்டில் எல்லாத்தையும் போட்டு அடிச்சு உதைக்கிறார் மனுஷன் வச்சுக்கோமே, அவரையும் என்னை நேசிப்பது போல தான் நேசிக்கிறார். இப்போ நமக்குள்ள ஒரு யோசனை வரும், குறுக்குத்தனமான ஒரு புத்தி. அப்போ நான் எதுக்கு கஷ்டப்படணும்? நான் எதுக்குங்க பரிசுத்தமாக இருக்கணும்? அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறாருன்னா நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? நான் ஏன் சிரமப்படணும்? அவருக்காக பரிசுத்தமாக வாழ்ந்து வாயை வைத்த கட்டி உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணி நான் எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும்? பாருங்க பிரியமானவர்களே, ஏன்னா நம்ம எல்லாருமே ஆண்டவர் நம்ம எதற்காக இதை செய்கிறோம் தெரியுமா? அதனால தான் சொன்னேன், இது எதற்காக செய்கிறோம்னா அவருடைய அன்பை இந்த பூமிக்கு நீங்க வெளிப்படுத்துறதுக்காக தான் கர்த்தர் உங்களை அந்த செயலை செய்ய வைக்கிறார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப மற்றவங்க எல்லாமே, இப்போ என் தெருவில் இருக்கிறதான தேவனை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷனையும் தேவனை நேசிக்கிறாருன்னு சொன்னேன். ஆனா அந்த மனுஷனால ஏசப்பாவுடைய லவ் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது, ஏசப்பாவுடைய அன்பை அவன் வெளிப்படுத்த முடியாது. அந்த அன்பு அவனோட நின்றோம். அவன் அதை உணர்ந்து ரட்சிக்கப்பட்டு வந்தானா மேபி ஏசப்பா அவனுடைய நேசத்தை அவன் மற்றவனுக்கு தெரியப்படுத்துவான். ஆனா இங்க எனக்கும் அவனுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்றாரு. சோ அவர் ஈக்குவலா தான் லவ் பண்றாரு. ஆனா இந்த லவ்ல ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்னா, அதை உணர்ந்தவன், அந்த உணர்வை பெற்றவன் அந்த அன்பை மற்றவருக்கு அதே அன்பை வெளிப்படுத்துகிறான். நான் சொல்றது புரியுதுங்களா? இதுதான் உலகத்துல இருக்கிற ரட்சிக்கப்படாதவனுக்கு, அதாவது தேவனை அறியாதவனுக்கும் தேவனை அறிஞ்சு அவரை நேசிக்கிறவனுக்கும் இருக்கிற வித்தியாசம். மற்றவர்கள் கடவுள் இருக்கிறாரு, அவருடைய அன்பை அப்படியே அவங்க உணரல, ஆனா நேசிச்சுட்டு தான் இருக்கிறாரு. அதனாலதான் அவங்க இன்னும் உயிரோட அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா தேவன் நம்மளை நேசிக்கிறாரு. அடுத்ததா நம்ம அதை உணர்ந்ததுனால நம்ம அதை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். பாருங்க, ரோமர் 13:8 வாசிக்கிறோம். ரோமர் 13:8, ரோமன்ஸ் சாப்டர் 13 verse 8, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் நாங்க இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருது இன்னைக்கு பாருங்க, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள், பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். பாருங்க எவ்வளவு ஆழமான ஒரு வசனம் பவுல் சொல்றாரு.
ஒருத்தனுக்கு கடன் பட்டிருக்கிறேன்னா அதுல ஒரே கடன் தான், அன்புக்கு தான் நான் கடன் பட்டிருக்கணும். இப்ப அதுதான் சொல்றாரு, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் வேற ஒரு கடனே உங்களுக்கு இருக்கக்கூடாது. பாருங்க, அதே அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாக கொலோசியர் 3:14 சொல்றாரு. வாசிக்க வேண்டாம், ஜஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்க. இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கிறது, படித்து கொண்டு போயிட்டே இருக்கலாம், நிறைய வசனங்கள். இப்போ நான் எதற்காக சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்து நமக்கு ஃபர்ஸ்ட் வைக்கிற முதல் மாதிரி என்னங்க, அன்பிலே அவர் நமக்கு பிரதானமான மாதிரியாக அவர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து இரண்டாவதா நாம் பார்க்கிற ஒரு மாதிரி, ஏற்றுக்கொள்ளுகிறதிலே அவர் மாதிரியாக இருக்கிறார். ஜீசஸ் இஸ் an example in receiving. ஏற்றுக்கொள்ளுதல். இது என்ன ஏற்றுக்கொள்ளுதல்? வாசிக்கலாமா? ரோமர் 15:7. எடுத்துட்டீங்களா? ரோமர் 15:7. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்ப நல்லா கவனிக்கணும், இந்த விஷயத்தை நான் கொஞ்சம் முக்கியத்துவப்படுத்தி நான் சொல்ல விரும்புகிறேன். அன்பை பத்தி சொல்லும் போது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தெய்வீக அன்பு, தேவனுடைய அன்புடைய வெளிப்பாடாக நம்ம இருக்கணும், முதல் மாதிரி. அடுத்து இரண்டாவது மாதிரி ஏற்றுக்கொள்றது. என்ன ஏற்றுக்கொள்றது? இந்த ஏற்றுக்கொள்ளுதல்ல கொஞ்சம் சிக்கல் நமக்கு இருக்குது. என்னன்னா, நமக்குள்ள நம்மளுடைய மூதாதையர்கள் மூலமா, நம்மளுடைய பேரண்ட்ஸ் மூலமா ஒரு சில சுபாவம் அப்படியே நேச்சுரலா வந்துகிட்டே இருக்கும். அது எப்படிப்பட்ட சுபாவம் அப்படின்னா, இப்ப அடிப்படையா சொல்லணும் அப்படின்னா ஜாதியை சொல்லலாம். ஒரு சிலருடைய சுபாவத்துல அவங்க பாத்தீங்கன்னா அவங்க தாத்தா காலத்துல ஜாதி பார்த்துருப்பாங்க. இந்த பையன் அப்படிப்பட்ட சூழலே இருந்திருக்க மாட்டான். ஆனா இந்த டிஎன்ஏலயே வருது இல்லைங்களா அந்த தாக்கம். ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோடனே நல்லா பழகிட்டு இருக்கிறதான ஒரு நண்பன், ஒரு வேற ஒரு மனிதன், வேற ஒரு ஜாதிக்காரன் வச்சுப்போமே, அவங்கிட்ட திடீரென்று ஒரு பகைமை ஏற்படும். இந்த மாதிரி நிறைய சம்பவங்களை நம்ம கண்கூட நம்ம பார்த்துருக்கிறோம். நண்பனா இருக்கிறவன் பகைமையோடு திரும்புகிறான், ஒரே காரணம் அவன் வேறு ஜாதிக்காரன். இப்போ இந்த ஏற்றுக்கொள்ளுதல்ல நமக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்கு. கிறிஸ்தவர்களா இருந்தோம், இன்னும் தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்ட ஒரு மனிதனை அங்கீகரிக்கிறதுல நமக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. இதுல நம்ம நிறைய விஷயத்துல நம்ம ஒரு 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 ஜட்ஜ்மெண்ட் வச்சுக்கிறோம், ஒரு கோடு வச்சுக்கிறோம். பல விதங்கள் இருக்கிறது. அதுல ரொம்ப முக்கியமானது நான் சொன்னது ஜாதி பார்க்கறது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப மறைமுகமா கொஞ்சம் பழகுனதுக்கு அப்புறம் கேட்பாங்க, தம்பி நீங்க என்ன ஆளுங்க அப்படின்னு. என்ன ஆளுங்களா? நானும் மனுஷன் தான் யா, என்ன ஆளுங்கன்னா அப்படின்னு. பாருங்க, அன்னைக்கு ஒரு நாள் அப்பா ஒரு மீட்டிங்க்கு ஒரு நாள் போயிருந்தாங்க. அப்போ அவர் அவங்க ஒரு ஊழியக்காரர். அந்த ஊழியக்காரர் அப்பா இடத்துல பாஸ்டர் நீங்க எந்த ஆளுங்க? ஏன்னா நம்ம ஆளுங்களுக்காக ஒரு பாஸ்டர் ஃபெல்லோஷிப்பு ஜாதிகாரம், ஒரு ஜாதிகாரம் மட்டும்தான் பாஸ்டர். எப்படி இருக்கு பாருங்க. அப்பா இல்லைங்க அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, எனக்கு அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை, நீங்க கிளம்புங்கன்ட்டாங்க. இப்போ நான் எதுக்காக நான் சொல்றேன்னா, இவ்விதமாக பாஸ்டருங்களே இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஆமா, ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு அவல நிலை. இதை விட அசிங்கம் வேற எதுவுமே கிடையாது. தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்ட மனிதனை இழிவுபடுத்தி வேறு வேறு கூட்டமாக பிரித்து நேசத்திற்கு தகுதி இழந்தவர்களாக பார்ப்பது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் திரும்ப சிலுவையிலே அறைவதற்கு சமம். ஏற்கனவே உங்களுக்காக எனக்காக பாடுபட்டது போதும். திரும்ப ஜாதி பார்த்து, கோத்திரம் பார்த்து, குலம் பார்த்து திரும்ப அவரை நம்ம சிலுவையில் அறைய வேண்டாம். இப்போ நிறைய பிரிவுகள் இருக்கிறது. இந்த ஏற்றுக்கொள்ளுதல்ன்றது அதுதான். ஏன்னா இப்போ நம்ம வாழ்றதான சமுதாயம் பல தரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, கரெக்டு தானே? இப்போ நம்ம சர்ச்னு எடுத்துக்கிட்டா, சர்ச்சில் நடுத்தர மக்கள் இருக்கிறாங்க, வசதியானவங்க இருக்கிறாங்க, வெள்ளையானவங்க இருக்கிறாங்க, கருப்பானவங்க இருக்கிறாங்க, குண்டு ஒல்லி குட்டை நட்டை, இத்தனை கேட்டகரி நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் கிருபையில நமக்குள்ள அப்படி இல்லைன்னு சொல்லி நான் நம்புறேன். நமக்குள்ள அந்த மாதிரி வேற்றுமை இல்லைன்னு சொல்லி நான் நம்புறேன். ஆனா தேவன் அடுத்ததாக கற்றுக் கொடுக்கிற முக்கியமான மாதிரி, என் சாயலிலே உருவாக்கப்பட்ட எல்லா மனுஷனையும் ஏற்றுக்கொள்ளுகிறதான ஒரு மனநிலை. அதாவது ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ற மாதிரியே நீங்க அவங்களை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதுதான் அவங்க முன்னாடி நான் கேள்வி வைக்கிறேன். அவனை நீங்க ஏற்றுக்கொள்ளுவோம், ஆனா சேர்ல உட்கார, கீழே உட்காரு. முன்னர் காலத்தில் நடந்திருக்கு இல்லைங்களா? தண்ணி கொடுக்க மாட்டாங்க,
வீட்டுக்கு வெளியே தான் நிற்கணும், சேரில் உட்காரக்கூடாது, கீழே தான் உட்காரணும், சோஃபாவில் உட்காரக்கூடாது, கீழே உட்காரணும். கேட்டால் நானும் ஏற்றுக்கொண்டுட்டேன். ஆனால் வீட்டில் எங்கே உட்கார வச்சா, ஏன் உனக்கு சரி சமமாக உட்கார வைக்க வேண்டியதானே? இல்லைங்க, அதெல்லாம் முடியாது, எனக்கு செட் ஆகாது, எங்கள் ஆளுங்க அவங்க இல்லை. இப்போ பாருங்க, இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்கிறது. இப்போ எதில் நம்ம ஏற்றுக்கொள்ளுதல் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது நான் சொன்ன மாதிரி இந்த இனப்பிரிவினை, ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், இது இருந்தா கிறிஸ்துவின் மாதிரியாக நாம் இருக்க முடியாது. அடுத்ததா எக்கனாமிக் டிஸ்கிரிமினேஷன். எக்கனாமிக்னா பண அளவில், பொருளாதார ரீதியில் ஏழை பணக்காரன் என்கிறதான வேற்றுமையை பார்த்தல். அடுத்ததாக ஃபேவரட்டிசம். ஃபேவரட்டிசம்னா ஒருத்தருக்கு சாதகமாக இருக்கிறது. இவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, அவங்கள நான் இது மற்றவங்களாம் நான் ஏற்றுக்க மாட்டாங்க, ஏன்னா இவங்க தான் எனக்கு ரொம்ப தோஸ்து, இவங்க தான் எனக்கு பங்காளி மாதிரி, இவங்க தான் எனக்கு ரொம்ப உதவி செய்வாங்க, அதனால் இவங்கள தான் நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்றவங்க கிறிஸ்துவனுடைய மாதிரியை பின்பற்ற முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செயல்பாடுகள், இணைந்து செயல்படுற ஒரு கூட்டம். இப்போ உதாரணத்துக்கு சர்ச் மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிக்கு வரும்போது இணைந்து செயல்படும் பொழுது நம்ம எல்லாரும் இணைந்து செயல்படுறோமா? நமக்குள்ள பிரிவினை எண்ணம் இல்லாமல் நம்மளுடைய கிரியைகள் எல்லாவற்றிலும் ஒன்றாய் நாம் இணைந்து செய்கிறோமா? அதனால தான் திருவிருந்தப்போ நம்ம என்ன சாப்பிட்றோம்? சாப்பாடு. அந்த சாப்பாடு எதனுடைய அர்த்தம்? அது பேர் என்ன தெரியுங்களா? அன்பின் விருந்து. எதுக்கு நம்ம அதை செய்கிறோம்? எதுக்கு சாப்பிட்றோம்? சும்மா போர் அடிக்குது, மாதம் ஏதாவது சும்மா ஜாலியாக உட்காந்து சாப்பிடலாம் இல்லை. அங்கே நம்ம என்ன காண்பிக்கிறோம்னா தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம். நமக்குள்ள ஏற்ற தாழ்வுகள் இல்லை. நான் உங்களை, இயேசு நம்மளை ஏற்றுக்கொண்ட மாதிரி நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் என்னைய ஏற்றுக்கொள்ளுங்க. இதனுடைய அடையாளம் தான் அந்த அன்பின் விருந்து. சரிங்களா? ஸோ அப்போ ரெண்டாவது நாம் பார்க்கிறது எதற்கு மாதிரியா இருக்கிறாருங்க? ஏற்றுக்கொள்ளுதல்லே. அதுதான் நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல் நீங்களும் ஒருவரை ஒருவர். இந்த மாதிரி பிசிக்கலான பேரியர்ஸ், இந்த மாதிரி நம்ம பார்க்கக்கூடியதான தடைகள், இதெல்லாவற்றையும் தாண்டி ஒரு மனிதனை இயேசுவை ஏற்றுக்கொள்வதை போல நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? இது இரண்டாவது காரியம். மூன்றாவதாக ஒரு மாதிரியை நமக்கு முன்வைத்து போகிறார். மன்னிப்பதில் ஒரு மாதிரியை வைத்திருக்கிறார். An example in forgiving. கொலோசையர் 3வது அதிகாரம் 13வது வசனம். ஏற்கனவே நம்ம இதை ஆத்தும அந்த மறுசீரமைப்பில் இந்த வசனத்தை வாசிச்சிருக்கிறோம். கொலோசையர் 3:13 வாசிக்கலாமா? ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பாருங்க, இந்த இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு கூட ஏதோ கொஞ்சம் சிரமப்பட்டு செஞ்சிடலாம். இந்த மூணாவது விஷயம் மனசுக்குள்ளே இருக்கிற விஷயம். அதனால இதை நிறைய பேர் ரொம்ப நம்ம என்ன சொல்றது, ரொம்ப சாதுரியமாக நம்ம இதை சமாளிச்சிடறோம். ஏன்னா வெளியில் என்ன பண்ணுறோம்? வாங்க வாங்க வாங்க, சோத்திரம் சோத்திரம், உங்களை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம பேசுவோம். ஆனால் மனசுக்குள்ள அவர்களை குறித்து இருக்கிறதான ஒரு கசப்பான ஒரு எண்ணம், அவர்களை மன்னிக்க முடியாத ஒரு காரியம். ஒருவேளை அவங்க தப்பே பண்ணியிருக்கலாம், ஆனா அவங்கள மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான மனநிலை. நிறைய பேர் பாத்தீங்கன்னா, நிறைய கிறிஸ்தவங்களை அன்னைக்கு ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட சகோதரத்தில் நான் பேசிட்டு இருந்தேன். அவர் ஒரு குறிப்பிட்ட போராட்டத்தின் வழியாக வரும்போது ரொம்ப சூடாக இருந்தார், ரொம்ப ஹாட்டாக இருந்தார். ஒருவேளை நான் தவறான டைமில் போய் சொல்லிட்டேன்னு தெரில எனக்கு. ஆனால் நான் அவர்கிட்ட நான் சொன்னேன், பிரதர் நீங்கள் அவங்கள மன்னிக்கணும், மன்னிங்க, அப்போ தான் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். ஒரு சண்டையில் இருந்தாங்க. அப்போ அவங்ககிட்ட போய் ஒரு ஆலோசனை சொல்லும் போது நான் சொன்னேன், மன்னிக்கணும், மன்னிக்கிறதுலாம் ஆண்டவர் தான் பண்ணுவார், என்னெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னாரு ஒரே வார்த்தையில். ஏன்டா நம்ம தப்பாக போய் வாயை வச்சு உளறி விட்டோமே. இப்போ பாருங்க, இப்போ அவர் என்ன யோசித்தாரோ தெரில, ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார். சூடாக அது கோவத்தில் இருந்தார். அதான் நான் சொன்னது மேபி நான் அமைதலானதுக்கு அப்புறம் சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன், தெரில, எனக்கு தெரியல. அப்போ நான் அவர்கிட்ட நான் சொன்னேன், மன்னிங்க, அவ்வளோதான் சொன்னேன். எசப்பா மன்னிக்க சொல்கிறார்ல, மன்னிப்போம், சமாதானத்தை இழந்துடாதீங்கன்னு சொன்னேன். மன்னிக்கெல்லாம் ஆண்டவர் தான் பண்ணுவார், நான்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டார் ஒரே வார்த்தை. அதுக்கு மேலே நான் அவர்கிட்ட என்ன பேசுறது? அதுக்கு மேலே எனக்கு அந்த இடத்துல இருக்க தகுதி இல்லைன்னு கிளம்பி வந்துட்டேன். நான் என்னை நானே திட்டி கொண்டு நான் வெளியே வந்து விட்டேன். இப்போ நான் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சுபாவம், இந்த மன்னித்தல்ன்ற சுபாவம் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு காரியம். ஏன்னா மற்ற ரெண்டுமே நம்முடைய ஆத்மாவை, அதாவது அந்த நேசிக்கிறது, ஏற்றுக்கொள்றது, இது ஓரளவுக்கு தான் நம்முடைய ஆத்மாவை பாதிக்குது. ஆனால் இந்த அன்ஃபர்கிவ்னஸ், மன்னிக்க முடியாமைன்றது ரொம்ப ரொம்ப ஆழமாக நம்முடைய ஆத்மாவிலே
காயத்தை ஏற்படுத்துது. அதனால ஜீசஸோடைய பெர்ஃபெக்ஷன், இயேசு கிறிஸ்துவோடைய பரிபூரணத்தை நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண முடியலங்க, நம்மளால வெளிப்படுத்த முடியல. இப்போ இந்த நாளிலே இந்த காரியத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதே கொலோசையர் 3:12 முன்னாடி வசனம் பாருங்க. ஆகையால் நீங்கள், வாசிக்கலாமா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பாருங்க எப்படி போட்டிருக்காரு. மனத்தாழ்மை, உருக்கமான இரக்கம், தயவு, சாந்தம், நீடிய பொறுமை. ஆவியின் கனியில் இருக்கிற பாதி எங்க சொல்லிட்டாரு? கலாத்தியரில் இருக்கிறதான முக்காவாசியை எங்க சொல்லிட்டாரு. சொல்லிட்டு இதெல்லாம் உங்களுக்கு தரித்து கொண்டவங்களா நீங்க மன்னிக்கணும் அப்படின்றத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்துல இதே மன்னிப்பை குறித்து பேசுறார் பாருங்க. மார்க் 11:25 வேகமாக எடுங்க, முடிக்க போகிறேன். மார்க் 11:25 நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். இது ஏசப்பா தன்னுடைய சொந்த வாயால அவரே சொன்ன வார்த்தை. அப்போஸ்தலனாகிய பவுல கூட ஓரம் கட்டிடுவோம். ஏசப்பாவே சொன்னாரு. என்ன சொன்னாருங்க? உங்களுக்கு யாதொரு குறை இருந்தா பரலோகத்தில் இருக்கிற உங்க பிதா உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிற மாதிரி நீங்களும் அவங்களுடைய குறையை மன்னியுங்கள். தேவன் இந்த காரியத்தை நமக்கு திரும்ப திரும்ப நம்ம கிட்ட உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அப்போ இந்த காரியத்தில் நமக்கு ஒரு தெளிவு வேண்டும் பிரியமானவர்களே. நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த மன்னிக்க முடியாம, நான் சொன்னேன் இல்லைங்களா, மற்ற ரெண்டுமே வெளிப்படையா இருக்கிறது. நேசிக்கிறதும் ஏற்றுக்கொள்றதும் வெளிப்படையா செஞ்சிடலாம். ஆனா இந்த மூணாவதா மன்னிக்கிறதுன்றது உள்ள நடக்கிற ஒரு விஷயம். அதனால இதை மேக்சிமம் நம்ம பூட்டி அப்படியே மறைச்சி அப்படியே அதை பதுங்க வைக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுவோம். மற்றவங்க எல்லார்கிட்டையும் நம்ம வெளிப்படையான ஒரு காரியத்தை செய்வோம். ஆனா மனசுக்குள்ள இன்னும் மாற்றப்படாத காயங்களும் மன்னிக்க முடியாமையும் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய மாதிரியை உங்களுக்கு பின்பற்றுவது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு காரியமா இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏன் பின்பற்றணும்? ஏன்னா நம்ம அவரை நேசிக்கிறோம். அவருடைய நேசம் எனக்குள்ள இருக்கிறனால தான் இயேசு கிறிஸ்துவின் நேசத்தை என் வழியாக மற்றவருக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஏசப்பா எல்லாரையும் ஒரு மாதிரி தான் நேசிக்கிறாரு, என்னையும் ஒரே மாதிரி தான் நேசிக்கிறாரு. இயேசுவை அறியாதவனும் ஒரு மாதிரி தான் நேசிக்கிறாரு. அவன் இயேசுவை வெளிப்படுத்தல, ஆனா நான் வெளிப்படுத்துவதற்கு ஒரு எதிர்பார்ப்பு என்னிடத்தில் இருக்கிறது. God is expecting. ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறாரு? இவன் ஏசப்பாவை இவன் வெளிப்படுத்துறானா, இயேசுவை இவன் வெளிப்படுத்துறானா, என்னுடைய குமாரனாகிய இயேசுவை இவனுக்கு ஒரு மாதிரியா வச்சுட்டு போனேன், அந்த மாதிரியே இவன் வெளிப்படுத்துறானா? இந்த கேள்வியை நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். இப்போ இந்த வசனத்தை நம்ம வாசிச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். சரிங்களா? யாவரும் எழுந்து நிற்போம். திரும்ப அந்த முதல் வசனத்தை வாசிக்கலாமா? ஆதாரத்துக்காக நம்ம எடுத்துக்கொண்ட 1 பேதுரு 2:21. இன்னைக்கு அதை நம்ம வச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். 1 பேதுரு 2:21 சேர்ந்து வாசிக்கலாம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். முன்னாடி ஒரு கேள்வி வைக்கிறேன் பிரியமானவர்களே. ஆர் யூ ரியலி ஃபாலோயிங் ஜீசஸ்? இயேசுவை நான் இயேசுவை பின்பற்ற சீஷன் ஆச்சா போச்சா நம்ம என்ன வேணா சொல்லலாம். ஆனா உண்மையாலுமே உங்க மனசுக்கு நல்லா தெரியும், நீங்க இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறீர்களா? முன்னாடி இந்த கேள்வியை நான் வைக்கிறேன் பிரியமானவர்களே. நீங்க நமக்கு வெளிப்படையா கையை தூக்குங்க பதில் சொல்லுங்கன்னு சொல்லல. உங்களுக்கு தெரியும். உங்களை நீங்க ஏமாத்த வேண்டாம். நம்ம யாரையும் வஞ்சிக்கிறதுக்காக இங்க வரல. நம்மளே ஏமாத்திட்டு இருந்தா நம்மளுடைய ஆத்துமா தான் நரகத்துக்கு போகும். நம்ம இங்க வர்றதுக்கான பிரயோஜனமே நம்ம இழந்து போய் விடுவோம். உங்க முன்னாடி 3 காரியங்களை இயேசு கிறிஸ்துனுடைய மாதிரியை சொல்லி இருக்கிறேன். நேசித்தல் ஒரு மாதிரி, அடுத்ததாக மற்றவரை ஏற்றுக்கொள்ளுகிறதிலே அவர் ஒரு மாதிரியாக இருந்தார், அடுத்தது 3ஆவதாக மன்னிக்கிறதிலே அவர் ஒரு மாதிரியாக இருந்தார். ஒரு மாதிரினா ஒரு மாதிரியா இருக்கிறான் பாரு, அந்த மாதிரி இல்லை. மாதிரினா பெர்ஃபெக்ட், சிறந்த ஒரு உதாரணம். மாதிரியாக இருக்கணும், ஒரு மாதிரியா இருக்கக்கூடாது. சிறந்த உதாரணமாக நம்ம இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கண்களை மூடுவோம். தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். வித் ஆல் யுவர் ஹார்ட், உங்க இருதயம் முழுசுமா உண்மையா மனசை ஆண்டவர்கிட்ட திறந்துருங்க. கண்களை மூடுவோம்.
மனசை திறந்துருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா இந்த பகுதியில் நான் உங்களை ரிஃப்ளெக்ட் பண்றதுல, உங்களை பிரதிபலிக்கிறதுல எனக்கு குறைவு இருக்குது. ஆமா, நான் ஒத்துக்கிறேன். சொல்லுங்க. அது ஒருவேளை கர்த்தர் உணர்த்துறாருன்னா சொல்லுங்க, ஆமாப்பா நேசிக்கிறதுல என்கிட்ட குறைவு இருக்குது. ஒருவேளை ஏற்றுக்கொள்றது, மக்களை ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தை வச்சோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்ணத்தை வச்சோ நான் அவங்கள வேறுபடுத்தி பார்க்குறேன் அப்படின்னா அந்த குறைவு என்கிட்ட இருக்குது. அது எனக்கு தயவா மன்னிங்க. மூணாவதா மன்னிக்க முடியாமை, இந்த ஃபர்கிவிங், அதை கர்த்தரை உணர்த்தி கொண்டே இருக்கிறீங்க. அது மறைஞ்சிருக்கிற ஒரு காரியம்ன்றனால நான் நிறைய நேரம் வேஷம் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் உங்களை ஒரு சிறந்த ஒரு மாதிரியாக நான் பார்க்கிறதற்கு இன்னைக்கு எனக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நான் உம்மை போல நான் மாற்றப்பட வேண்டும். உம்மை நான் அறிந்து கொண்டால் தான் நான் உங்களை மாதிரி மாறணும். உங்களை நேசிக்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. ஆனால் நிறைய நேரம் அந்த நேசத்தை நாங்கள் வெளிப்படுத்த மாட்டேன்றோம். அந்த நேசத்தின் வெளிப்பாடாக தான் எங்களுடைய ஜெபம், அந்த நேசத்தின் வெளிப்பாடாக தான் எங்கள் ஆராதனை, அந்த நேசத்தின் வெளிப்பாடாக தான் எங்கள் உபவாசம், அந்த நேசத்தின் வெளிப்பாடாக தான் எங்களுடைய வேத வாசிப்பு, வேத தியானம். இது எல்லாமே அன்பின் நிறைவினால வந்தால் மாத்திரம்தான் அதனுடைய பிரயோஜனத்தை நாம் அனுபவிக்க முடியும். மற்றபடி கட்டாயத்தின் பேரிலேயோ, மற்றபடி நமக்கு எதிர்பார்ப்பு இருக்குது, நான் கிறிஸ்தவன் இதை நான் செய்யணுன்றனால இல்லை. அவர் எனக்காக மரித்தார், அவர் என்னை நேசித்தார், அவர் என்னை ஏற்றுக்கொண்டார், அவர் என்னை மன்னித்தார். ஆகையினாலே நானும் எல்லோரையும் நேசிப்பேன், நான் எல்லோரையும் ஏற்றுக்கொள்வேன், எல்லோரையும் நான் மன்னிப்பேன். இந்த தீர்மானம் இன்னைக்கு மதிய வேலையில நீங்க எல்லாரும் உங்க மனசுல, ஆள் மனசுல ரொம்ப ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இதை தீர்மானமா எடுங்க. கர்த்தர் ஒருவேளை உங்ககிட்ட உணர்த்தினாருன்னு சொல்லி சொன்னா அந்தக்கு விட்டு கொடுத்து, ஆவியானவரே இந்த காரியத்துல நான் குறைவுபட்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதிலே நான் குறைந்து போயிருக்கிறேன், கர்த்தாவே இந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கையிலே அப்ப நான் உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய இருதயத்தை எனக்கு தாரும். அறிந்து கொள்றேன், ஆனா நிறைய நேரம் உங்களை பிரதிபலிக்க முடியல, உங்களை எனக்கு மாதிரியாக வைத்து என்னால வாழ முடியல. அப்பா எனக்கு அதுல சவால் இருக்கிறது, எனக்கு அது ரொம்ப சிரமமா இருக்கிறது. ஆவியானவரே எனக்கு துணை செய்யுங்க, எனக்கு துணை செய்யுங்க. கேளுங்க, உண்மையா இதை வாஞ்சிக்கிறவங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா நான் உம்மை போல மாற்றப்படணும் என்பதும், நான் உம்முடைய மாதிரியை பின்பற்ற வேண்டும் என்பதும் நீர் என்னிடத்தில் வைத்திருக்கிற ஒரு அடிப்படையான எதிர்பார்ப்பு. இது ஏதோ பெருசா ஒரு காரியம் இல்லை, இது சிம்பிள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். அவரை மாதிரியாக வைத்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவது. கிறிஸ்து எனக்காக பாடுபட்டு அவர் எனக்காக தன்னுடைய வழிகளை வைத்திருக்கிறார். நான் அதிலே அவருடைய அடிச்சுவடுகளிலே தொடர்ந்து வரும்படி எனக்காக அவர் மாதிரியை பின் வைத்து போயிருக்கிறார். அந்த மாதிரியில நடக்காம, அவருடைய வழியில நடக்காம, நான் என் இஷ்டத்திற்கு, என்னுடைய விருப்பத்திற்கு நான் நடக்கும் பொழுது இயேசுவை நான் அறிந்திருந்தும், இயேசுவை தெரிந்திருந்தும், இயேசுவை மறுதலிக்கிற மனிதனாக நான் இருப்பேன். இப்படிப்பட்டவங்க நியாயத்தீர்ப்பு நாளிலே தேவனும் சொல்லுவார், இவர்களை நான் அறியேன். ஐ டு நாட் நோ them. அவங்களை எனக்கு யாருன்னே எனக்கு தெரியாது. பிரியமானவர்களே, எல்லாரும் உங்களுடைய சிந்தை எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தி just focus on following Jesus. இயேசுவை உங்களுடைய சிறந்த மாதிரியாக வைத்து. நிறைய பேர் எப்படி சொல்லுவாங்க, அவர் கடவுளுங்க, அவருக்கெல்லாம் அவரை மாதிரிலாம் நம்ம இருக்க முடியாதுங்க. இயேசு மன்னிப்பு, நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சகோதரர் இயேசு மன்னிப்பார், என்னெல்லாம் மன்னிக்க முடியாது. இயேசு நேசிக்கிறார், என்னெல்லாம் நேசிக்க முடியாது. இல்லைங்க, அவர் தெய்வீகத்தை எல்லாம் துறந்து மனிதனாய் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த காரியத்தை அவர் செஞ்சார். மேலேயே இருந்துட்டு நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்றதுக்கு ஈஸி, மேலேயே இருந்து நான் உங்களை மன்னிக்கிறேன்னு சொல்றது ஈஸி. அவர் மேல இருந்து அவர் சொல்லல, மனுஷனாகி நம்மளை போல எல்லா பாடுகளையும் வேதனைகளையும் சகிச்சு அந்த சிலுவையில அவர் அடிச்சவன், உதைச்சவன், காரி துப்புனவன் எல்லாரையும் பார்த்து தான் அவர் மன்னிக்கிறேன்னு சொன்னார். ஆகையினாலே அந்த சுபாவம் இந்த நாளிலே நம்மிடத்தில் உண்டாக வேண்டும். பிரியமானவர்களே, நான் பேசுகிறது யாருக்கு உணர்த்தப்படுகிறது என்று எனக்கு தெரியல, ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில தெளிவாக ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பேசுறாரு. யார் இதை ரிசீவ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது, யார் இதை ஏற்றுக்கொள்றீங்கன்னு எனக்கு தெரியாது, யார் இதை நியாயத்தீர்க்கும் பார்வையிலேயே நீங்க பார்க்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நிறைய பேர் நிறைய பிரசங்கத்தை நியாயம் தீர்க்கும் பார்வையிலேயே பார்த்துட்டு இருப்போம். அவன் இன்னைக்கு செஞ்சது ரைட்டா, பில்லி இன்னைக்கு பேசுறானே, பில்லி அன்னைக்கு பேசுனது ரைட்டா, இப்ப இந்த யோசனை தான் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை சொல்றதை கேட்கவே முடியாது.
இது பிசாசனுடைய ஒரு மிகவும் பயங்கரமான ஒரு தந்திரம். வார்த்தையை பேசும் பொழுது நியாயம் தீர்க்கிற மற்ற யோசனைகளை பிசாசு சிந்தையில அலைய விடுவான். நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தேவனுடைய வார்த்தையை வைத்து மற்றவர்களை நம்ம நியாயப்படுத்தி கொண்டிருப்போம். ஆனா நம்ம வாழ்க்கை இயேசுவை வெளிப்படுத்தாத தோற்று போன ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அப்ப ஜெயம், வெற்றி இதெல்லாம் எப்படிங்க? இயேசுவை போல மாறினால் ஒழிய மற்றபடி இல்லை. நீங்க வீடு கட்டுறதோ சம்பாதிக்கிறதோ அந்தந்த காலத்தில் அந்தந்த நன்மையும் ஆசீர்வாதமும் வர்றதோ இது பேரு சக்சஸ் இல்லை, இது பேர் வெற்றி அல்ல. இது உலகத்தின் பார்வையில் வேணா மனுஷனுடைய போற்றுதலுக்கும் மனுஷனுடைய புகழ்ச்சிக்கும் நம்ம அதெல்லாம் செய்யலாம். ஆனா தேவனுடைய பார்வையில் கர்த்தருடைய அங்கீகரிப்பிற்கு பாத்திரவானாய் நான் இருக்க வேண்டும் என்று சொன்னால், எஜமானுடைய பிரயோஜனத்திற்கு ஏற்றவனாய் நான் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து என்கிறதான அந்த ஒரு மனிதனை மாத்திரம்தான், தேவனும் மனிதனுமாய் இருந்த அவரை மாத்திரம்தான் சிறந்த மாதிரியாய் வைக்கிறவன் மாத்திரம்தான் இந்த வர்ற நாட்கள்லையும் சரி வரப்போற நியாய தீர்ப்பு நாள்லையும் சரி தேவனுடைய சித்தத்தை செய்து அவருடைய சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்பாங்க. மற்றபடி மற்ற எல்லாருமே மேன்மை பாராட்டல், மற்ற எல்லாமே வீண், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதது. வாட் இஸ் யுவர் பர்பஸ்? உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய லக்கு என்ன? உங்ககிட்ட யாராவது ஒருத்தங்க கேட்டாங்கன்னா தைரியமா சொல்ல முடியுமா, நான் இயேசுபாவை போல மாறணும், அவர் தான் எனக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஜீசஸ் மாதிரி நான் மாறணும், ஜீசஸ் மாதிரி நான் மாறணும், இதுதான் என்னுடைய விருப்பம். எல்லாரும் கண்களை மூடுவோம். முடிந்தால் உங்களுடைய வலது கையை தேவனுக்கு நேராக உயர்த்தி ஒரு அர்ப்பணிப்போடு நீங்க சொல்வீங்களா? கரங்களை உயர்த்துவது என்பது அர்ப்பணிப்பு. இது சும்மா சடங்கு இல்லை, கையை தூக்கு காலை தூக்குன்றது. இது உண்மையாலுமே ஒரு அர்ப்பணிப்புங்க. சொல்லுங்க, ஏசப்பா நான் உங்களை போல மாற ஆசைப்படுறேன், என்னை அதற்காக தான் அழைச்சிருக்கிறீங்க, மற்றபடி நான் செய்யற எல்லாமே வீணானதப்பா, நான் உங்களை போல மாற்றப்படணும், உங்களுடைய தன்மையும் உங்களுடைய சுபாவமும் என்னிடத்தில் உண்டாகணும்ப்பா. என்னுடைய இருதயத்தில் காணப்படுகிற இந்த அன்பில்லாத குறை, இந்த மற்றவரை ஏற்றுக்கொள்ள முடியாத காரியம், இந்த மன்னிக்க முடியாத சுபாவம், இப்படி பல காரியங்கள் அப்பா நாங்க இன்னும் உங்க அளவுக்கு எங்களால மாற முடியாம இருக்குது. ஆனா இன்னைக்கு நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்றேன், என்னுடைய கரங்களை உயர்த்தி நான் ஜெபம் பண்றேன். அப்பா என்னுடைய வாழ்க்கையில நான் உங்களை வெளிப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளில் தங்களுடைய கரங்களை உயர்த்தி, இயேசுவே எனக்கு உதவி செய்யும், ஆவியானவருடைய துணையினாலே இதை நான் செய்வேன் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய தன்மையும் சுபாவமும் இயேசு கிறிஸ்துவனுடைய சிறந்த மாதிரியும் அவருடைய வாழ்க்கையில வெளிப்படும்படியாக இன்றே நாங்கள் செபிக்கிறோம். ராஜா பரிசுத்த ஆவியானவர், நீர் இந்த வார்த்தைகளை பேசியிருக்கிறீர், நீர் இந்த வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் விதைத்திருக்கிறீர். இது ஜீவனுள்ள வார்த்தை, இது விதை, இது நிச்சயமாக கனி கொடுக்கும். நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில மாம்ச கிரியைகள் வெளிப்படுகிற நாட்களிலோ சத்துருவானவனுடைய கிரியைகளினாலே சிக்கிக் கொள்கிற நாட்களிலோ உணர்த்தப்பட்டு அவ்விதமாக செயல்படாமல் கிறிஸ்துவனுடைய சாயலை அந்த நேரங்களிலே, சரியான நேரங்களிலே கிறிஸ்துவின் தன்மையை, கிறிஸ்துவின் சுபாவத்தை உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறவர்களாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமையினாலே அப்பா உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நிரப்புங்க. இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து, ஏசப்பாவை போல நான் மாறுறதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், அவருடைய உதாரணத்தை நான் பின்பற்றுவேன் என்று சொல்லி அந்த ஒரு தீர்மானத்தை எடுக்கிறவங்களுக்கு ஆவியானவர் நீங்க துணை செய்றீங்க, உதவி செய்றீங்க, வழி நடத்த நீங்க போதுமானவராக இருக்கிறீங்க. நீங்க மாத்திரம் உயர்ந்துருங்க. இந்த நாளில் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாம மகிமை அடையட்டும். நாங்க எல்லாருமே எங்க சபையில் இருக்கிற சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் இதை கேட்கிறவங்க, கேட்டுட்டு இருக்கவங்க, இனிமே கேட்க போறவங்க யாராக இருந்தாலும் கிறிஸ்துவனுடைய தன்மையை சுபாவத்தை தரித்து கொண்டவர்களாய் இயேசுவனுடைய மாதிரியை வெளிப்படுத்த இந்த அழிந்து கொண்டிருக்கிற இருளுக்கு மத்தியிலே வெளிச்சங்களாய், தீபங்களாக, மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய், உப்பாக எங்களை பயன்படுத்தி உம்முடைய ராஜ்யத்தை கர்த்தர் கட்டும், உம்முடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.